ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஆமென். சுகர், ப்ரெஷர், டென்ஷன், அப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க? வேறு என்ன? டிப்ரெஷன், பிபி, அப்புறம் தலை சுத்து, ஸ்ட்ரெஸ், என்ன ஸ்ட்ரெஸ்ஸா, அப்புறம் அப்படி நிறையா பேருக்கு இருக்கும். இங்கே நம்ம சர்ச்சில் டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவங்களெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரீ செக்கப் முகாம் நடத்தலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நீங்கள் ஒன்று செய்ய போகிறீங்க. அதை செஞ்சுட்டு நேராக இப்போ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பாருங்கள், நார்மல்னு சொல்லுவார். ரெடியா? எல்லாம் பைபிளை கீழே வைங்க. கீழேன்னா தரையில் இல்லை, உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு எல்லாரும் எழும்புங்க. தூரத்தில் இருக்கிறவங்க என்ன பார்க்க முடியாது, டிவியில் பாருங்க. இந்த எக்ஸசைஸ் நம்ம எல்லாம் செய்யணும். எல்லாரும் என்னை பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ மாத்திரம் பாருங்க, அப்புறம் வசனத்தை மாத்திரம் பார்க்கணும். இன்னைக்கு இப்போ சொல்ல வேண்டாம், என்னை பார்த்து பாருங்க தான் சொன்னேன், சொல்ல வேண்டாம். இயேசு, இயேசு மிகவும் நல்லவர். அப்படி ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை செய்யணுமோ செஞ்சுட்டு பாருங்க. இந்த பெண்மனும் நிறைய சொன்னாங்க லிஸ்ட்டு. ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் பூரண சுகம் தருவார். இப்பெல்லாம் வயசானவங்களுக்கு இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வளோ இது இருக்குது. இந்த லிஸ்டெல்லாம் வயசானவங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க. அதனால் இப்போ வயதானவர்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாரும் சொல்ல போகிறீங்க. ரெடியாக இருக்கீங்களா? இன்னொரு முறை பார்த்துக்குங்க. கை எல்லாம் பைபிளில் கீழே வச்சுருங்க. கை ஃப்ரீயாக விடுங்க. கை கட்ட வேண்டாம், கன்னத்தில் கை வைக்க வேண்டாம். ஆனால் எழும்பாதவர்கள் எழும்பி ஆகணும். இப்போது தூக்கி விடுங்க, தூக்கி விடுங்க. அம்மாவை பேக்கிலேருந்து அல்லேலூயா. ஐயாவை எடுப்புங்க. குழந்தைய கையில் வச்சுருந்தாலும் எழும்பிக்க. அந்த ரைட், ரெடி? என் இயேசு மிகவும் நல்லவர். மறுபடியும் சொல்லுங்க. என் இயேசு மிகவும் நல்லவர். என் இயேசு மிகவும் நல்லவர். என் மிகவும், என் இயேசு. பாருங்க, நான் என் பிடிக்கிறேன். எல்லாம் இங்கே பாசு சொன்னா அப்படியே செய்வேன். ஊழிக்காரர் சொல்றது அப்படியே கீழ்ப்படுகிற ஆத்துமாக்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே முறை செஞ்சிருவோம், வீட்டில் போய் பல முறை செய்யுங்க. ஆமாம், சொல்லுங்க. என் இயேசு மிகவும் நல்லவன். உட்காருங்க. அப்பா ஸ்தோத்திரம். எல்லாம் நோய் ஓடி போச்சு. ஆண்டவர் இலவசமாக உங்களுக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை உங்கள் முன்பாக பிரசங்கிக்க விரும்புகிறேன். பைபிள் உள்ளவங்க திறந்து வச்சுங்க. சாரி. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசிகளுக்கு, சபை மக்களுக்கு பல உதாரணங்களை சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிற அதிகாரம் தான் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இதை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அநேக வேத பண்டிதர்கள் அந்த நிருபங்களை, எபிரேய நிருபத்தை வாசிக்கும் போது அவர் தான் எழுதினார் என்று, அந்த மொத்தமாக 13 புஸ்தகங்களை எழுதினதில் இது டவுட் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார் என்பதற்கு ஆதாரங்கள் வசனங்களை வாசிக்கும் போதே நமக்கு தெரியும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால், ஏதோ வரம் போகிறேன், என் மனைவி கூப்பிட்றா நான் வரேன், என் கணவன் கூப்பிட்டாரு நான் சபைக்கு வந்தேன், எங்கள் அப்பா அம்மா தொல்லை நான் பொறுக்க முடியாமல் வந்தேன், அப்படிங்கிறவங்கள நான் விட்டுறேன். நீங்கள் உண்மையான நல்ல விசுவாசிகளாக இருந்தால் கட்டாயமாக இந்த அதிகாரத்தை, 11ஆம் அதிகாரத்தை படித்தே ஆக வேண்டும், படித்திருக்க வேண்டும். இதுவரைக்கும் படிக்காதவர்கள் தயவாக ஒரு விசையாக நீங்கள் படியுங்கள்.
எபிரேயர் புத்தகத்தில் மிக முக்கியமான அதிகாரம் இந்த 11ஆம் அதிகாரம். ஏனென்றால் விசுவாச வீரர்கள், விசுவாச தலைவர்கள், விசுவாச படை தளபதிகள், விசுவாசத்தினாலே ஜெயித்தவர்கள், விசுவாசத்திற்காகவே வாழ்ந்தவர்கள் இந்த 11ஆம் அதிகாரத்திலே அட்டவணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களை பற்றி நமக்கு நல்ல முன்மாதிரியான உதாரணங்களை இந்த அதிகாரத்திலே நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட மக்களாயிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எந்த வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் தன் தேவனை பின்பற்றி நடக்கும்போது, பக்தியாய் நடக்கும்போது வருகிற போராட்டம், சோதனை, தோல்விகள், இழப்புகள், இவைகளின் மத்தியிலே எப்படி ஆண்டவரை பற்றி கொள்வது என்பதற்கு இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நமக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு நேசிக்கிறீங்க, ஆகவே தான் சர்ச்சுக்கு ஓடி வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை நேசிக்கிறதுனால தான் நீங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க. ஆண்டவரை நேசிக்கிறதுனால தான் பைபிளை திறந்து வாசிக்கிறீங்க. ஆனால் இப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், தோல்வின்னு வரும்போது நிறைய பேர் என்னப்போ சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், இயேசுவை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஆண்டவர் விட்டு விலகிடுவாங்க. ஆனால் நீங்கள் விலகாமல் உறுதியாக இருக்க வேண்டுமானால் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டும். இப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசிக்க நமக்கு நேரம் பத்தாது. ஆகவே 2 வசனங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க செய்தியாய் கொடுக்க விரும்புகிறேன். எல்லாம் திறந்து கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32, 33. என்னங்க? பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கேள்விக்குறியோட இந்த வேத பகுதி ஆரம்பிக்கிறது. கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல், இந்த 6 பேர் இவர்களை குறித்த விவரமாய் சொல்ல வேண்டுமானால், இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்ல வேண்டுமானால் காலம் போதாதான், பேப்பர்ஸ் பத்தாது, இங்கு பத்தாது. இவர்களை குறித்து ஏராளமாக எழுத வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைபிள் அளவில் புக் எழுதலாம் இந்த 6 பேரை குறித்து. அதுதான் பவுல் சொல்லுகிறார், காலம் போதாது, இவர்களை பற்றி பேசவே நேரம் போதாது. அந்த அளவுக்கு இந்த செய்தியை ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வியோடு, பின்னும் நான் என்ன சொல்லுவேன், நான் எப்படி சொல்லுவேன், என்ன பேசுவேன் என்ற ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறார். ஒரு கூட்ட ஜனங்களை சொன்னால், இந்த பைபிளில் சொல்லப்பட்ட அந்த 6 பேரை குறித்து சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது, நேரம் போதாது, எழுத பக்கம் போதாது. ஆனால் சுருக்கமாக அவர்களை பற்றி சொன்னால் 33ஆம் வசனம் போதும். சத்தமா சொல்லுங்க. இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. விசுவாசத்தினாலே, எல்லாரும் சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஃபெய்த், அந்த விசுவாசி தான், ஆனால் விசுவாசம் இல்லை. அந்த நாட்களில் நான் நினைக்கிறேன், நான் சின்ன பையனாக இருக்கும்போது வீட்டில் அரிசி இல்லையா, வீட்டுக்கார்ட்ட போய் சண்டை போட மாட்டாங்க, அமைதியில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டில் அடுப்பெரிக்க சீமண்ணை விறகு இல்லையா, அதை வீட்டுக்கார்ட்ட சொல்ல மாட்டாங்க, அமைதியில் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணியே ஆண்டுகிட்ட வாங்குவாங்க. நாங்கள் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியாது, நீ ப்ரேயர் பண்ணிக்க, ஜெபம் பண்ணிக்கன்னு அனுப்பி விட்டுருவார். ஜெபம் பண்ணால் ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் தேவைகளை எங்களை சந்திப்பார். அப்படி தான். இப்போ அப்படி இல்லை. பண நெருக்கடியா, பண கஷ்டமா, உடனே ஸ்தோத்திரம், ஒரு நாளைக்கு 20 ஃபோன் வருது. பஜாஜ், என்ன பஜாஜ் ஃபைனான்ஸ், உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம், உங்களுக்கு 10 லட்சம். என்ன, அதுக்குன்னே சம்பளம் கொடுத்து லேடிஸ் உட்கார வச்சிருக்கிறாங்க உங்களை போல. உங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி அதுக்குன்னே கொஞ்சம் பேரை சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க. சலிக்காமல் கூப்பிட்றாங்க, திட்டுனாலும் கூப்பிட்றாங்க. நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்களாம். எந்த ஆதாரம் இல்லாமல் உங்களுக்கு தரோம், ப்ரூஃப் இல்லாமல்.
அப்போ ஜபிக்கவே வேண்டியதில்லை பாருங்க. போய் மாட்டிக்காதீங்க, போய் சிக்கிறாதீங்க. வாழ்நாள் எல்லாம் கடன் கட்டியே நம்ம அப்படியே நொந்து போயிடுவோம். அதில் போய் யாரும் சிக்கிறாதீங்க தயவு செய்து. ஆகவே என்ன சொல்றேன்னா, விசுவாசத்தினாலே படிங்க. என்னங்க, எதை ஜெயிச்சாங்க? நாட்டை ஜெயிச்சாங்களாம். நாட்டை ஜெயிச்சாங்கன்னா என்ன, ஆயுதத்தோட ஜெயிச்சாங்களா? விசுவாசத்தை, ஃபெய்த், விசுவாசத்தோட கர்த்தர் தருவார், இந்த தேசத்தை தருவார், அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த நம்பிக்கையோட தேசத்தை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார். எல்லா விசுவாசத்தினால். சிங்கத்தின் வாய்களை, ஆமா, சிங்கம் போல வீட்டில் இருக்கிற மாமியாராக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி. போன வாரம் எங்கள் வீட்டில் நான் தான் மாமனார், ஏஞ்சல் தான் மருமக. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. ஒரு புதுசாக தம்பதிகள் திருமணமானது. அப்போ அவங்கள பார்த்து பாஸ்ட் கேட்டாராம், உங்களுக்கு பைபிளில் எந்த குடும்பத்தை போல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னொன்னே அந்த பொண்ணு சொல்லிச்சான், நான் ஏவாளை போல இருக்க வேண்டும். என்ன ஏவாளை? ஏமா? அவங்களுக்கு மாமியாரே இல்லை. போட்டாங்க, ஒரு அடி அடிச்சாங்க. மாமியாரோட உருவாக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்றாங்க, எங்க அம்மாவே மாமியார் தான் பாஸ்டர். கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருப்பதற்கு ஆய் ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, 33ஆம் வசனத்தில் சுருக்கமாக அவங்கள பற்றி சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு தலைவருக்கும் இந்த வார்த்தை வாசிக்கிட்டே வரும்போது 33 படிச்சிட்டிங்களா? சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இப்படி ஒவ்வொருத்தரை சொல்லும் போது யார் யாருன்னு கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க. சிங்கங்களின் வாய்களை அடைத்தது யார்? டக்குன்னு சொல்றீங்க. 5 மணி ஆராதனைக்கு ஒரு சகோதரிய புதுசாக இப்போ தான் வராங்க. ஆனால் அவங்க பதில், நல்ல வேத அறிவுள்ளவங்களாம் அமைதியாக இருக்காங்க, ஊழியம் செய்கிறவங்களாம் அமைதியாக இருக்காங்க. அந்த புதுசாக பாதிக்கப்பட்ட அந்த சகோதரி டக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அதிர்ச்சி, ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்ல ஜனங்களை கர்த்தர் இந்த சபைக்கு தந்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். நல்லா ஆராதிச்சிங்க. எனக்கு இந்த மாதிரி பாட்டு பாடினாலே இன்றைக்கி எனக்கு ஒன்றுமே டீயும் வேண்டாம், பூஸ்ட்டும் வேண்டாம். எப்போவுமே அந்த பாட்டில் ஏசுன்னு வருதான்னு நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி வந்துட்டா சேனைகளின் கர்த்தர் இப்படி பாட பாட தேவ பிரசனம் வந்து இறங்கி இன்னைக்கு அநேகரை ஆண்டவரை பிளஸ் பண்ணியிருக்கார், அநேகரை சுகமாக்கி இருக்கிறார், அநேகரை தொட்டு இருக்கிறார். முடிஞ்ச உடனே நீங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம். இங்கே முன்னாடி வந்து பாசத்தோடு தொடுவோம், உங்களுக்காக ஜெபிப்போம். ஆனால் நான் இப்போ விசுவாசிக்கிறேன், ஏற்கனவே கர்த்தர் உங்களை தொட்டுட்டார். விசுவாசத்தோட போங்க. அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, 33ஆவது வசனத்தில் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல அக்கினியில், அடுத்த வசனத்தில் அவங்க யாரும் கேட்டால் சொல்லிடுவீங்க, சரியா? அப்புறம் பட்டய கருக்குக்கு தப்பினா யார் கேட்டால் பைபிளில் சொல்லிடுவீங்க டக்குன்னு. அடுத்தது இப்போ வாசிங்க, பைபிள் அண்டர்லைன் பண்ணுங்க. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு அதுதான், பலவீனத்தில். சத்தமாக சொல்லுங்க. சொல்லும் போதே ஒரு பலன் உங்க மேலே இறங்கி வரும். அல்லேலூயா. சொல்லும் போதே ஒரு பலன் உங்க மேலே இறங்கி வரும். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் இந்த 2 பாயிண்ட் வச்சு யாருன்னு சொல்லுங்க. இன்னும் உங்களுக்கு குழு கொடுக்கட்டுமா? அந்த 6 பேரில் ஒருவர். பாசமா அமைதலா இருக்க கடவார்கள். எப்தா என்ன பலவீனமா இருந்தான்? சிம்சோன் என்ன பலவீனமா இருந்தான்? அவன்லாம் பயங்கரமுள்ள ஆளு. எல்லாத்தையும் சவட்டி அடிச்சு தள்ளி என்ன வேலை பண்ணுவான். எசேக்கியா ராஜா வரலையே இந்த 6 பேர்ல. டக்குன்னு நம்ம சொல்ல முடியும். சொல்லிட்டீங்க. அவர்களுக்கு நடந்த அற்புதத்தை இந்த 33ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. ஆனால்
அடுத்த வரி சொல்லுகிறது பலவீனத்தில். நீங்க சொல்லும் போது தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். நாங்க பேசும்போது இல்ல, நீங்க பேசணும். சில சர்ச்சில் பாஸ்டர் பேசக்கூடாதுங்குவார். உதடு கொஞ்சம் அசையட்டும், கொஞ்சமாவது பேசுங்க. இல்லைன்னா பலவீனமா வந்துட்டு பலவீனமா போவீங்க. சொல்லுங்க, பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். இதுதான் சற்று யோசிக்கிற, எங்கேயோ ஒரு வாழ்க்கையில ஓடுகிற வரியாய் இருக்கிறது, நடந்த சம்பவமாய் இருக்கிறது. அது எப்படி? ஒரே ஒரு வார்த்தையை, ஒரே ஒரு நபர். 32ஆம் வசனத்தில் அவர் பெயர் கிதியோன். இந்த மனுஷனுக்கு அந்த வார்த்தை பொருந்தும். அவன் பலவீனமாயிருந்தான், அவன் யுத்தம் செய்தான். ஆனால் பலவீனர் இந்த கிதியோன், ஆனால் ஜெயித்தான். இந்த கிதியோன் பலவீனன், ஆனால் பலன் கொண்டான். இவன் கிதியோன் பலவீனன், ஆனாலும் சத்துருக்களை முறியடித்தான். கிதியோன் என்றால் வெட்டுகிறவன். கிதியோன் என்றால் ஒரு அம்மா தான் வெட்டுறாங்க, நல்ல வெட்டி பழக்கம். கிதியோன் என்றால், கிதியோன் என்றால் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். கிதியோன் என்றால் வெங்காயம் எல்லாம் வெட்டி கொடுத்தீங்களா அம்மாக்கு? போய் தான் செய்வீங்களோ? சரி, மறந்துடாதீங்க பேரு கிதியோன் என்றால் அதன் அர்த்தம் என்ன? வெட்டுகிறவன். ஏன் இந்த பேருனா, இவன் குறித்து நியாயாதிபதி புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றியும் எகிப்து இஸ்ரவேல் தேசத்தை பற்றியும் இந்த நியாயாதிபதி புஸ்தகத்தில் முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை ஆண்ட தலைவர்களை பற்றியும் எழுதியிருக்கிறது. 12 நியாயாதிபதிகள் இருக்கிறார்கள். இவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், பயன்படுத்தினார். 2 நியாயாதிபதிகளை பற்றி நியாயாதிபதி புஸ்தகத்தை முழுவதிலும், அதில் ஒரு அதிகாரத்தை எடுத்தால் முழுவதிலும் வாசிக்கலாம். இதில் இந்த கிதியோன் 5வது நியாயாதிபதி. இவரை பற்றி 3 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 6, 7, 8. எல்லாரை பற்றியும் விரிவான செய்திகள் சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த கிதியோனை பற்றியும் சிம்சோனை பற்றியும் இவர்களை பற்றி தான் நீளமான செய்தி, அதிகமான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களை பற்றி நான் அதிகமான அதிகாரங்களுக்கு இவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிக செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிக நிகழ்ச்சிகள் இவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளோ முக்கியமானவர்கள். தகப்பனார் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர். அவருக்கு பிறகு இவர் கிதியோன் அப்பா எழுப்பின பாகால் மேடைகளை, விக்கிரக கிரியைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தினான். ஆகவே தான் அவனுக்கு என்ன பெயருங்க? கிதியோன் என்று பெயர். இரவோடு இரவாய் வெட்டி தள்ளினான். பாகால் மேடைகளை அகற்றினபடினால் அவனுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். கிதியோனுக்கு எருபாகால் என்று அவனுக்கு இன்னொரு பெயரும் பைபிளில் நம்ம வாசிக்க முடியும். இவ்வளவு சிறப்புக்குரியவன் என்ன செய்தான்? பலவீனத்தில் பலன் கொண்டான். அதுதான் இவனுக்கு சரியா பொருந்தும். இவன் உண்மையாகவே ஆண்டவர் அவனை பற்றி பார்க்கும்போது வீக் மேன், பலவீனன். என்ன மேன்? ரொம்ப வீக்காக இருக்கு. சில பிள்ளைங்க வீட்டில் வீக்காக இருப்பாங்க, அவங்கள தனியாக கவனிப்பீங்க. பால் கொடுத்து, நல்ல சாப்பாடு சத்துள்ளவு கொடுத்து, சத்து மாத்திரை கொடுத்து இருக்கிற பிள்ளைகளே ரொம்ப வீக்காக இருக்கு. அதே போல் இந்த கிதியோன் ரொம்ப வீக் மேன், அதே நேரத்தில் வின்னிங் மேன். இன்றைக்கு ஆராதனைக்குள்ளே வரும்போது நீங்கள் வீக் மேனாய் சகோதரியாய் வந்திருக்கலாம், திரும்பி போகும்போது வின்னிங், வெற்றியுள்ளவர்களாய் திரும்பி போவீர்கள். இந்த பலவீனமான மனுஷன் பலமுள்ள மனுஷனாய், இந்த பலவீனமான மனுஷன் வெற்றி கொண்ட மனுஷனாய் மாறினது போல இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை என்னையும் கர்த்தர் பலவீனத்தோடு வந்திருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பலவீனத்தோடு வந்திருக்கிற உங்களை இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் பலமுள்ளவர்களாய் மாற்றி அனுப்ப போகிறார். வெளியில் பார்க்கறதுக்கு நல்ல பலமுள்ளவர்களை போல நம்ம இருக்கிறோம், ஆனால் உள்ளே இருக்கிற பலவீனங்கள் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. சிலர் ஆவிக்குரிய பலவீனத்தோடு இருக்கிறீங்க, ஜெபிக்க முடியல, வேத வாசிக்க முடியல. வாலிபத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த அந்த அபிஷேகம் இப்போ இல்லை, அந்த உற்சாகம் இல்லை. ஆனால் கர்த்தர் மீண்டும் அதை தந்து உங்களை அனுப்ப போகிறார். அதுக்கு சரியான, எப்படி கிதியோன் ஆண்டவர் பயன்படுத்தினாரோ அப்படி இந்த மாதத்தில் உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார்.
தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் உதாரணமாக, சாட்சியாக இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இவன் வாழ்க்கையிலே நடந்த, அதாவது உங்கள் பலவீனத்தை நீங்கள் சோர்வோடு வந்திருந்தால், இவன் வாழ்க்கையை நாம் பற்றி கேட்கும்போதே, செய்தி கேட்கும்போதே இந்த செய்தி உங்களை தூக்கிவிடும். அல்லேலூயா. இந்த செய்தி உங்களை தூக்கி நிறுத்தும். நம்ம யாராவது சின்ன தப்பு பண்ணிட்டா, ஏதோ பலவீனம் இருந்தால் ஒரு வழி பண்ணிடுவாங்க பாருங்கள், நம்மளை பார்வையிலையும் பேச்சிலையும் ஒரு மாதிரி தள்ளிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் இவனை இந்த பலவீனத்திலையும் இவனை அற்பமாக நினைக்கல. உதாரணத்துக்கு மிலிட்ரிக்கு போகிறவங்களை எப்படி எடுப்பாங்க? ஒரு மாதிரி கூணு விழுந்தவங்களை எடுப்பாங்களா? மெதுவாக நடக்கிறவங்களை எடுப்பாங்களா? என்னங்க நல்லா இருக்கீங்களா? இவங்களை எழுப்புவாங்க. இவங்களை மிலிட்ரிக்கு எடுப்பாங்களா? யார் எடுப்பாங்க? இங்கே 2 பேர் வந்து நின்னாங்க பாருங்க. ஆமாம், அவங்கள நான் இப்படி தான் கை வச்சு ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி இருப்பாங்க. அவங்கள டேப்பெல்லாம் வச்சு அளந்து எவ்வளோ நெஞ்சு பலனாக இருக்கா ஓட வைப்பாங்க. கல்லை தூக்க சொல்லுவாங்க. மரத்தில் ஏறி குதிக்கணும். மிலிட்ரிக்கு ட்ரைனிங் போனவங்களாம் இங்கே சிலர் இருக்கிறாங்க. சரி, அதை விட பைபிள் ஸ்கூலுக்கு ட்ரைனிங் வந்து பாருங்கள், அது இதில் சூப்பராக இருக்கும். சார் என்ன சொல்கிறேன்னா, அப்படி கொஞ்சம் தகுதி, டாக்டர் சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் எடுப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல, பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை எடுத்து நான் பயன்படுத்த போகிறேன். உன்னை எடுத்து இந்த பட்டணத்தில் நிறுத்த போகிறேன். மற்ற குடும்பம் அற்பமாய் பார்க்கிறத உன்னை நான் அவங்க பார்க்கிற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். கிதியோனை எல்லாரும் பலவீனராய் பார்த்தார்கள். கிதியோனை அவனுடைய குடும்பம் எல்லாரும் அவனை பலவீனமாய் பார்த்தார்கள். ஆண்டவர் அவனை பார்த்தது பராக்கிரமசாலியே. சத்தமா சொல்லுங்க. சத்தம் பின்னாடி வர மாட்டேங்குது. சத்தமாய் சொல்லுவோம். கர்த்தருடைய பார்வைக்கும் மனுஷ பார்வைக்கு வித்தியாசத்தை பாருங்கள். எல்லாரும் அவனை பார்க்குற, ஸ்கூலுக்கு போனால் இப்படி தான் பார்க்குறாங்க ஒரு மாதிரி, சர்ச்சுக்கு போனால் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் இவனை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. அதாவது உங்கள் பலவீனத்தையும் மாற்றிவிடும். அதுக்கு காரணம் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. 3 வசனம் எழுதி வச்சுங்க, படிக்க நேரம் இல்லை. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் பாஸ்டர், கையெல்லாம் நடுக்கமாக இருக்குது. நேற்றுன்னு நினைக்கிறேன், கறிக்கடைக்கு போனோம். அந்த ஐயா கறிக்கடை ஃபோன் பண்ணுறாரு. சொல்லுங்கன்ட்டு அடிச்சுக்க, அப்படி கை அப்படி உதறுது. ஆனால் சரியான மிலிட்ரி மேன் ஆட்டு இருக்கிறார். இப்படி தான் பேசி நான் வேணும் கொடுக்குறாரு. செல்ஃபோனில் ஏதோ மிஸ்டேக் ஆட்டிருக்கு நான் நினச்சிட்டேன். சில ஃபோனில் இப்படி தட்டிட்டு தான் பேசுவாங்க. அப்படி தான் அந்த நடுக்கம், பலவீனம். நீ ஏன் சொல்கிறேன்னா, இந்த வார்த்தை நீங்கள் அப்படிப்பட்டவங்க யாராவது இங்கே இருப்பீர்களானால் இந்த வசனத்தை எழுதி வைங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுதி வச்சு படிங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். படிக்க நேரம் இல்லை, எடுத்தீங்கன்னா டக்குன்னு படிச்சிருங்க, இல்லைன்னா தாண்டி போயிடுவோம். அன்றியும் பலனற்றவர்களாக இருக்கும்போது எப்படிங்க? இப்போ அப்படி அநேகர் இங்கே வந்திருக்கு, பலனற்று வந்திருக்கிறோம். என்ன சாப்பிட்டாலும் ஒரு நல்ல பலன் இல்லை இருக்கும்போது நமக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார். ஏசாயா 53 அதுதான் சொல்லியிருக்கு. நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாராம். ஸ்தோத்திரம். நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்தாராம். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்தாராம். அதுக்கு தான் ராபோஜனம் எடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கர்த்தருடைய பந்தி ராபோஜனத்தை நம்ம எடுக்க போகிறோம். என்ன சொல்ல வரேன்னா, ரோமர் 5:6 இதை வாசிக்கும் போதே உங்களுடைய பலவீனம் நிச்சயமாய் மாறும். 2வது ரோமர் 8:26 ஜெபிக்க முடியல பாஸ்டர், ஆசை இருக்குது, ப்ரேயர் பண்ணணும்னு ஆசை இருக்குது, சர்ச்சுக்கு நேரத்தோடு வரணும்னு ஆசையாக இருக்குது, கர்த்தருக்கு நிறையா கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, நாங்கள் குடும்பமாய் கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்கணும் ரொம்ப வாஞ்சியாக இருக்குது, ஆனால் முடியல. அப்படி வந்திருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வசனம் ஆண்டவர் தரார் பாருங்க. அந்த இடத்துல ஆவியானவர் என்னங்க? நம்முடைய பலவீனங்களில் அல்லேலூயா, கரங்களை தட்டி ஆமென். உங்களுடைய பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர். அப்பா, அதை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்க ஜெபிக்க முடியாத நேரத்தில் உங்களுக்காக ஜெபிக்க யார் இருக்கிறா? பாஸ்டர் சொல்லுவாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
பொய் சொல்றாங்க. சிலர் ஜெபிக்கிறாங்க, சிலர் அதுக்காக சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க சர்ச்சில், விசுவாசிகளை, ஊழியர்கள், உடன் ஊழியர்களை. ஆனால் சொல்லுவாங்க, என்ன உங்களுக்காக ஜெபிக்கிறோம், கவலைப்படாதீங்க, போங்க வாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்க முடியாத நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆவியானவர் இருக்கிறார், உங்களை பலப்படுத்த. ஆமே, அந்த வார்த்தையை கவனிங்க அம்மா, குறித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் அந்த வார்த்தையெல்லாம். சரியா? எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க, பாருங்கள், உங்களை ஆண்டவர் அப்படியே தூக்கிடுவார். ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு இங்கே ஒரு அருமையான டிவி வச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஜனங்கள் எல்லோரும் இங்கேயே பார்த்துக்கிறேன். வெரி குட், சூப்பர். தேவன் நாம் மகிமைப்படுவதா. 2 கொரிந்தியர் 12:9 பார்க்காமையே சொல்லலாம். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய். அது சொல்லும்போது நல்லா சொல்லணும், அதுதான் மெடிசன். இப்போ நீங்கள் இந்த 3 மெடிசன், ஆமாம், இலவசமாக கத்த தரார், அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நான் காலை நைட்டு என் பாப்பா, என் மூத்த பேத்தி ரொம்ப இரவெல்லாம் வயிற்று வழியில் துடிச்சிட்டா. கொஞ்ச நேரம் கண் தூங்கலை, ஏஞ்சலும் தூங்கலை. இன்னொரு குட்டி பாப்பா, அதுக்கு மூக்கடைச்சி சளி, அது ஒரு பக்கம் அழுக, இந்த பாப்பா ஒரு அழுக. அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் குளுக்கோஸ் கொடுக்கலாம்லம்மா அப்படின்னு. அவள் சொன்னா, ஏஞ்சல் சொன்னா, பா அது அந்த டேட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு என்னங்க, எக்ஸ்பீரியன் டேட்டா, அது ஏதோ சொன்ன டேட் முடிஞ்சுதான். ஒவ்வொரு மெடிசனுக்கும் ஒரு டேட் தான் இருக்குது. ஆனால் இந்த வார்த்தைக்கு டேட்டெல்லாம் இல்லை, பழசாகாது. படிக்க படிக்க புதுசு. ஆமே, ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்க வேண்டாம். ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம ஃப்ரிட்ஜுங்கிறோம், அது உண்மையாக அது பிச்சைக்காரனுடைய பெட்டி. என்ன பெட்டி? பழசெல்லாம் சரி, டைம் இல்லை. 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும். சத்தமா சொல்லுங்க, என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு கேள்வி கேட்கிறேன், விசுவாசிகள் பலவீனப்படுவார்களா? ஊழியக்காரன் பலவீனப்படுவாரா? ஏன்? அவர் நல்லா ஜெபிக்கிறார், அவருக்கு எப்படி பலவீனம் வரும்? எப்போ பார்த்தா ஊழியத்திலே அந்நிய பாஷையிலே இருக்காரு, அவருக்கு எப்படி பலவீனம் வரும்? அவரும் மனுஷன் தானே. விசுவாசிகள் பலவீனப்படுவார்களா? ஆம், அப்படி சொல்லுங்க சத்தமா. வரும். அப்புறம் எதுக்கு பாஸ்டர் ஜெபம் பண்றீங்க? எங்களுக்கு வரும்னு சொல்றீங்க, எதுக்கு ஜெபம் அப்படிங்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில சரீர பலவீனம் இருக்கும், சிந்தையில் கூட சிலருக்கு பலவீனம், யோசிக்க முடியல, செயல்பட முடியல, அவ்வளோ டார்ச்சர். சிந்தையில் பலவீனம், வாழ்க்கையில் தோல்வி என்ற பலவீனம், அந்த இடத்திலிருந்து எழும்ப முடியாமல், எந்த இடத்துல தோற்று போனோமோ, பிஸ்னஸில் பாதிக்கப்பட்டோமோ, அந்த இடத்தை விட்டு இன்னும் சிலர் எழும்ப முடியல, அப்படிப்பட்ட பலவீனம். இவன் இந்த கிதியோன் பலவீனமானவன், இங்கிலீஷில் வீக் மேன். இந்த கிதியோன் பயந்த மனிதன், இங்கிலீஷில் ஃபியர் மேன், ஃபியர்ஃபுல் மேன். இந்த கிதியோன் கேள்வி மேலே கேள்வி கேட்கிறவன், சந்தேகப்படுகிறவன், இங்கிலீஷில் டவுட்ஃபுல் மேன். வீக் மேன், ஃபியர் மேன், டவுட்ஃபுல் மேன். இதுதான், இந்த 3 தான் இவனுக்கு அடையாளம். உங்களுக்கு சில அடையாளம் வச்சிருக்கிறாங்கல்ல, உங்க அப்பா அம்மா ஒரு அடையாளம் குத்திக்கிட்டாங்கல்ல, இந்த பாப்பா இப்படி தான், இந்த பிரதர் இப்படி தான் இப்படின்னு. உங்கள் மனைவி உங்களை பார்த்து, நீங்கள் இப்படி தாயா, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல, நீ இப்படி தாயா அப்படிங்கிறாங்கல்ல. இவனுக்கு ஒரு அடையாளம், கிதியோனுக்கு 3 அடையாளம். சொல்லுங்க, பலவீனன், பலவீன மனுஷன், பயப்படுற மனுஷன், கேள்வி கேட்குற மனுஷன்.
நிறைய கேள்வி கேட்பான், டவுட்டு நிறைய அவனுக்கு. இடையில் ஒரு சகோதரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒரு டவுட்டு கேட்டீங்க. நான் அந்த வாரம் அந்த பகுதியை வாசிக்க முடியல, பைபிள்லேருந்து ஒரு பகுதி கேட்டீங்க, நான் படிச்சுட்டு சொல்கிறேன். என்ன சாரி, நாங்கள் ஏதோ ஒரு வேகத்தில் இருந்துட்டோம், அதை படிக்க முடியல. நான் சீக்கிரமாக அதை படித்தேன்னா உங்களோட நான் பேச விரும்புகிறேன். பல நேரங்களில் இந்த மூன்றும் உங்களுக்கு வந்து போகும், எல்லாருக்கும். இங்கே எனக்கும் தான் இந்த 3 அனுபவமும் நிச்சயமாக வந்து போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், ஒரு பூரான் கிட்ட வந்து என்ன சொல்லுவீங்க? வாங்க செல்லம் அப்படியே சொல்லுவீங்க? போடுவீங்களா? நீங்கள் இப்படி குதிப்பீங்களா? காலையில் 4 மணிக்கு ஏஞ்சல் சீக்கிரம் வாங்க வாங்க, என்ன பார்த்தா பெரிய பூரான். எத்தனையோ முறை அந்த பாத்ரூமுக்கு லைட் போடாமல் இருக்கிறேன். இவர் லைட்டு போயே கண்டுபிடிச்சிட்டா. கண்டுபிடிச்சிட்டு கூப்பிட்டா, செப்பல் எங்கம்மா? அண்ணா அது இருந்தால் நான் ஏன் உங்களை கூப்பிட்றேன்? காலையிலேயே எங்களுக்கு பாருங்கள் எழுப்புதல் வந்துருச்சு. எப்படியும் அதை அடிச்சாச்சு, போயாச்சு. வந்து உட்காந்தா காலில் ஏறுற மாதிரியே இருக்குது. இப்படிங்கிற வரமாட்டேங்குது. நான் 2 தம்பிமார்களை கூப்பிட்டு தேட சொன்னேன், சாக்ஸ்குள்ளே போயிடுச்சான். அது எப்போ நடந்துட்டா அந்த பயம் இருக்கே, ஊறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது அங்கே அடித்து எப்படி கொண்டாச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முன் பிசாசின் தலையை உடைச்சிட்டார். இன்னும் ஏன் பயந்துட்டு இருக்கிற? பயம் இருக்கும். எனக்கு பயம் வருது, சாட்சியாக சொல்லிட்டு இருக்கிறேன். சரி விடுங்க. என்ன சொல்ல வரேன்னா, இங்கே இவருடைய பலவீனம், இவருடைய தனிமை இவனை சுற்றி சுற்றி வருகிறது. எல்லாரும் அதை தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ எல்லாம் என்னப்பா, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உன் கூட்டு அவரே சொல்கிறான் வாயினால், நான் ரொம்ப சின்னவன் அப்படிங்கிறான். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. லாஸ்ட் கடைசிக்கு வந்துடாச்சு. இந்த மைனஸ் அப்படின்னு வந்தாச்சு. கார் ஓட்டிட்டு போகிறோம், பெட்ரோல் குறைஞ்ச உடனே என்ன காட்டுது? ஒரு லைட்டு காட்டுது. என்ன ஆயிடுச்சு? பெட்ரோல் மைனஸ்க்கு வந்தாச்சு. கேஸ் நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு, சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறீங்க, திடீர்னு கேஸ் அடுப்பு சொல்லுது என்னாச்சு? மைனஸ்க்கு வருது, 0 கிட்ட வருது, மெதுவாக எரியுது. இன்றைக்கு நிறைய பேர் அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க. கடந்த நாட்களில் எவ்வளோ நல்லா இருந்தீங்க, பிரகாசித்தீங்க, நல்ல ஆண்டவங்களை நிறைய பலப்படுத்தி வச்சுருந்தேன். இப்போ மைனஸ் அந்த டிகிரியில் வந்து நிற்கிறீங்க. கிதியோன் அப்படி தான் வந்து நிற்கிறார். இதற்கு மேலே உங்களால் முடியாது, டயர்ட் ஆயிட்டேன், இதை போராடி டயர்ட் ஆயிட்டேன், உபவாசம் இருந்து சோர்ந்து போயிட்டேன், இனி முடியாது அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்கு வரலாம். இனி என்ன நடக்குமோ எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் வரலாம். கிதியோன் என்றால் அர்த்தம் என்ன? கிதியோன் என்றால் என்ன அர்த்தம்? இப்படி வச்சுட்டு வெட்டிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அப்படியே அவங்களையும் ஒரு மாதிரி டயர்டாக இருந்தாங்கன்னா அவங்களையும் சேர்ந்து வெட்டிடாதீங்க, மெதுவாக வெட்டுங்க. கிதியோன் என்றால் வெட்டுகிறவன். எதை வெட்டுகிறார்? அவனுக்குள்ள தலை, அவனுக்குள்ள இருந்த 3 பிரச்சனை, பயத்தை வெட்டுகிறார். அல்லேலூயா. அவனுக்குள்ள இருக்கிற அந்த தோல்வியை வெட்டுகிறார், அவனுக்குள்ள இருக்கிற கவலையை வெட்டுகிறான். கை செய்ய செய்ய உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டமெல்லாம் ஒவ்வொன்றா வெட்டி வீழ்த்துறீங்க. நீங்கள் கையை கட்டி உட்கார்ந்தீங்கன்னா வெட்ட மாட்டீங்க, அது அப்படியே தான் இருக்கும். ஆமாம், பூரா வந்து அப்பப்போ விசிட் பண்ணிட்டு போய்கிட்டே தான் இருக்கும். அதை வெட்டுங்க. உங்கள் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில், இப்போ சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில். வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாலும் வெட்டிக்கிட்டு இருக்கணும், இங்கே தான் இருக்கணும், இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர். ஸ்தோத்திரம். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எப்படி வெட்டுவீங்க? நீங்கள் சொன்னதை அடுத்த செய்தி தலைப்புக்கு அடுத்த பாயிண்ட். எப்படி வெட்டணும்? எப்படி வெட்டுவீங்க? கை காட்டுங்க. ரைட், சூப்பர். நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கிறவங்கள கவனிச்சுக்கணும். இப்போ உன்னைய தான் கேட்குறாரு, சொல்லுப்பான்னு சும்மா சொல்லிடணும். ரைட், ஆமே. வெட்டி வீழ்த்த கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதம் நம்ம கிருபை தரப்போகிறார்.
உங்களுக்கு இருக்க பயம், கவலைகள் எல்லாவற்றையும் நீங்களும் நான் கிதியோன் முதலே சொல்லிட்டேன். நம்ம பொருந்தும் அதுக்கு. பலவீனத்திலோட வந்திருக்கோம். ஒரு இதுலேயும் ஜெயம் இல்லை. பிஸ்னஸில் கீழே போயிட்டுருக்குறோம், குடும்ப பிரச்சனையில் கீழே போயிட்டுருக்குறோம். ஆகவே கிதியோனுக்கு நமக்கும் ஒன்றும் எல்லாம் நல்லா பொருந்தும். ஆகவே இந்த அநேக காரியங்களை இந்த மாதத்திலே வெட்டி வீழ்த்துவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் அப்படிப்பட்ட இடத்திலே கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே எப்படி விசுவாசத்தில் பலன் கொள்வது அப்படின்னு கேட்டால் இவர் கிதியோன் சொல்லுவார். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆறாம் அதிகாரம் முழுவதும் கிதியோனை பற்றியே பேசுகிறது. 7ஆம் அதிகாரம் தேவனுடைய தன்மை என்ன என்று பேசுகிறது. 8ஆம் அதிகாரம் குழப்பங்களின் மத்தியிலே நிற்பது எப்படி என்பதை பற்றி பேசுகிறது. இந்த 6ஆம் அதிகாரத்தில் 1 to 6 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் வாசிக்க நேரமில்லை, நான் வேகமாய் சொல்லுகிறேன், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஓடி ஒளிகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை அதோட வச்சுங்க. நான் அப்படி தானே இருக்கேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மறைந்து வாழ்கிறார்கள், பயப்படுகிறார்கள், எதிரிகள் இவர்களை விரட்டி அடிக்கிறார்கள், பதுங்கி வாழ்கிறார்கள். மணிப்பூரில் கர்த்தருடைய பிள்ளைகள், அங்கே மலைவாழ் மக்கள் இன்றைக்கு வரைக்கும் பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே நடக்கிற அசம்பாவிதங்கள். அடுத்தது விளைச்சலை கெடுக்கிறார்கள். பிஸ்னஸ் பாதிப்பு, வருமானம் பாதிப்பு, மிருகங்களை வளர்த்துகிற மிருகங்களை எடுக்கிறார்கள். என்ன செய்வது என்ற தெரியாத சூழ்நிலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை சேர்த்து வைத்ததெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டான். உங்கள் மேரேஜ் டைமில் இருந்த நகையெல்லாம் எங்கே? பேங்க்காரன் எடுத்துட்டு போயிட்டானா? கையில் ஒன்றுமில்லை. பெரிய தரித்திரம். இப்படி இருந்ததே இல்லை நம்ம குடும்பம். பணக்கு நெருக்கடி, மிகுந்த பெரிய வறுமை, பெரிய இழப்பு. எதிரிகள் எப்படி வராங்களாம்? ஒட்டகங்களில் வருவதைப் போல வராங்களாம். இதுவரைக்கும் பைபிளில் யுத்தத்துக்கு குதிரையில் தான் போயிருக்கிறாங்க. முதல் முறையாக ஒட்டகங்களில் வந்தது இங்கே தான். என்னம்மா? திரளா வெட்டுக்கிளியை போல ஒட்டகத்தில் வந்திருக்காங்கன்னா பார்த்துங்களேன் எதிரிக. இது வரைக்கும் யுத்தத்துக்கு போகிறவங்க குதிரையில் போவாங்க, ரதத்தில் போவாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் அதாவது எண்ணி முடியாத ஒட்டகத்தில் வந்து இறங்குறான். அப்போ சத்துரு எப்படியெல்லாம் பிளான் வச்சிருக்கிறான். அவனை பார்த்த அவன் கிதியோன் பார்த்து அந்த கூட்டம்லாம் இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தோன்னே, இது வரைக்கும் குதிரை படையை பார்த்துருப்போம், காலாட்படை, அப்புறம் கப்பல் படை. அப்போ கப்பல் படையெல்லாம் அப்போ இருந்துச்சோ, யானைப்படை, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒட்டகத்தில் யுத்தத்துக்கு வந்தது பைபிள்லேயே இதுதான் முதல் முறை. உங்களுக்கு புதிய தோற்றத்தில் பிசாசு எழும்பி இருக்கிறான் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக. பிரச்சனை வேற விதத்தில் கொடுக்க, இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனை ஜெயிச்சிட்டோம், இது ஒரு வித்தியாசமாக இருக்கு. நாங்கள் அப்படி போன வாரம் அப்படி இருந்தோம். அந்த பிரச்சனை இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு பிரச்சனை பயங்கரமாக இருக்கு. அங்கே அந்த நேரத்தில் நிற்கும் போது தான் பயங்கரமாக இருந்துச்சு. வெளியே வந்த உடனே கர்த்தர் எங்களை தைரியப்படுத்தினார். ஆமென். பிரதர் எபினேசர் இங்கே இருக்கிறாங்க, கமல் பிரதர் இருக்காங்க, 2 பேரும் எங்களோட இருந்து எங்களை உற்சாகப்படுத்தினாங்க. ஆனால் அந்த புதுசாக ஒரு புது ரூபத்தில் வந்து நிற்கிறான் பாருங்கள், ஒட்டகத்தில் வந்து நிற்கிறான். ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களுக்கோ பலன் இல்லை, பண வசதி இல்லை, இந்த சூழ்நிலையிலிருந்து எழும்ப முடியவில்லை. இன்றைக்கு யாராவது அப்படி வந்திருக்கீங்களா? இந்த சூழ்நிலையிலிருந்து என் குடும்பம் எழும்ப முடியலப்பா ஆண்டவரே, எங்களுக்கு எந்த செலவு பண்ண பண வசதி இல்லை, கோர்ட்டு போக வக்கீலுக்கு கொடுக்க பண வசதி இல்லை. இன்றைக்கு அநேகர் வேலை இழந்து, சுகத்தை இழந்து, வெற்றி இழந்து, அமைதி இழந்து, உங்கள் பிள்ளைகள் மூலமாய் பரிசுத்தத்தை இழந்து, சிலர் விசுவாசத்தை இழந்து, கிதியோனின் லைஃப்பில் முதல் ஸ்டெப், இதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், டைம் அவ்வளோதான், மீதி அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். முதல் ஸ்டெப் இதை தான் நம்ம செய்ய போகிறோம். இவ்வளவு சூழ்நிலையில் முதல் ஸ்டெப், தேவனை நோக்கி முறையிட்டான். அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்த்தான். அதை செய்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான்.
நம்ம அதுதான் லாஸ்ட்டு செய்வோம். மற்றதெல்லாம் முன்னாடி செஞ்சுருவோம், கடைசி தான் ஆண்டவர்கிட்ட வருவோம். ஒரு முறை நான் ஒரு நோட்டீஸோ என்னமோ தெரில, ஒரு பேப்பரில் படிக்கும்போது இந்த இந்தியாவில் எத்தனை தெய்வங்கள் இருக்கிறது? 30 தெய்வங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்தி இருக்கான். லட்சுமிக்கு என்ன சக்தி? உங்களுக்கு அள்ளி கொடுக்குற, பணம் கொடுக்குற சக்தி. காளிக்கு ஒரு சக்தி இருக்கு, அது காளி பண்ற சக்தி. உங்களுக்கு எதிராக வருகிறவர்களை ப்ளீஸ், நிறைய சொல்லிட்டு போனால் டைம் பிரசங்கம் வேற மாதிரி போயிடும். அது ஒரு நாள் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்காமா. நான் சொல்கிறேன், லட்சுமி என்ன லட்சுமி? மீனாட்சி அம்மா லட்சுமி. மீனாட்சி அம்மா மதுரையில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க மீனாட்சி அம்மா கிட்ட, போய் காலில் விழுகிறாங்க. நான் ஒரு பாஸ் சொன்னார், உங்கள் வீட்டுக்குள்ளேயே மீனாட்சி இருக்குது, அந்த காலில் விழுந்தினா விதவிதமாக சாப்பாடு கிடைக்கும். நிறைய பேர் அந்த அம்மா கிட்ட, வீட்டில் இருக்கிற மீனாட்சி கிட்ட, மீனாட்சி யார்? உங்கள் பொண்டாட்டி தான் சொல்கிறேன், அதை கண்டுக்கிறது இல்லை, அங்கே போய் காலில் விழுகிறது. தப்பில்லை, சாமி கும்பிடுங்க, நான் யாரையும் தவறாக அந்த பக்தி உள்ளவங்களை தவறாக நான் பேசலை. லைவ் போயிட்டுருக்கு, எல்லாம் பல தேசத்தில் நம்ம ஆராதனை கவனிக்கிறாங்க. பல புரஜாதி மக்கள், இஸ்லாமிய மக்கள் நம்ம செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் யாரையும் புண்படுத்த இந்த வார்த்தையை நான் சொல்லலை. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் காலில் விழ வேண்டாம். பாஸ்ட் இன்னும் நான் காலில் விழணுங்கிறாரு அப்படின்னு ஒரு பாஸ்ட் சொன்னதை சொன்னேன். அவர் சொல்கிறார், வெக்கமாக இருந்தால் கதவை தாழ் போட்டுக்க, போய் விழுந்துடும். அன்றைக்கு ஸ்பெஷலாக பிரியாணி இருக்கும், கிடைக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் காலை விழ வேண்டாம். 2 உங்களுக்கு ஒரு அதாவது மந்திரம் சொல்லித்தரேன். நான் ஏற்கனவே நிறைய கல்யாணத்தில் சொல்லியிருக்கேன், இப்போ சொல்லித்தரேன். சாரி அம்மா, சாரி, சாரிம்மா, சரிம்மா, இந்த 2 சொன்னா இன்டர்நேஷனல் பிரச்சனை ஓயும். கோர்ட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் கம்மியாகும். இப்போ வேக வேகமாக கேஸ் நடத்துகிறாங்க, வாரம் வாரம் 2 கேஸ். ஏன்னா அவ்வளோ கூடிருச்சோம். நம்ம அது குறைக்கணும்னா சாரிம்மா, சரிம்மா, இந்த 2 வார்த்தை நீ காலில் விழ வேண்டிய இதை சொன்னீங்கன்னா சூறாவளி காற்று அடங்கும். ஆமே, நீங்கள் விரும்புகிறத மாதிரியெல்லாம் சாப்பாடு கிடைக்கும். நீங்கள் ஹோட்டல் செலவு தேவையில்லை. இந்த மந்திரத்தை கடைப்பிடிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அப்படி தான் அநேக சகோதரிகள் சொன்னாங்க, போங்க பாஸ், அப்படி தான் சொல்லி தந்தீங்க, 2 வாரம் சொன்னார். இப்போ சரி, ஆமாம், சம்பளம் முதல் வாங்கணுன்னு கோல்டன் வீக், பணம் நிறையா இருக்குது. என்ன வீக்கு? கோல்டன் வீக், கோல்டன் வாரமா. அப்புறம் 2வது வாரம் சில்வர் வீக், 3வது வாரம் வெள்ளி வீக், 4வது வாரம் பித்தளை வீக், தகர வீக். பணம் இல்லை. முதல் வாரம் சம்பளம் வாங்கணும்னா அத்தான், கடைசி வாரம் செத்தான். முதல் வாரம் என்ன உபசரிப்பு? ஏன்னா அவருக்கு சம்பளம் முதல் வாரம் விதம் அச்சான் மாமா. ஏன்னா தேனுக்கு என்ன இங்கிலீஷில்? அணி. நீங்க என்ன கூப்பிடுறீங்க? நமக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மெட்ராஸ், பெங்களூருக்கு போனீங்கன்னா இங்கே வா, அப்போ பேர் சொல்ல மாட்டாங்க. நான் சர்ச்சில் கேட்பேன், உங்க வீட்டுக்கார் பேர் சொல்லுங்க, ஜெபம் பண்ணலாம். நான் கெஞ்சுவேன், எனக்கு அந்த ரகசியம் தெரியாது. நான் நினச்சிக்குவேன், இயேசுவி நாமத்தில் வாயை திற பிசாசுங்கிற மாதிரி நான் நினச்சிக்குவேன். பிசாசு இல்லை, கணவனுக்கு அவ்வளோ மரியாதை, பேரை சொல்ல. இப்போ சரி, லைன் எங்கேயே போயிட்டுருக்கு, ஸ்டாப். ஒரே ஒரு வழி கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இவ்வளோ பலவீன சூழ்நிலையில், பயத்தின் சூழ்நிலையில், விழுந்து போன பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிற குடும்பமே, எங்களுக்கு ஒரே ஒரு வழி, கர்த்தரை நோக்கி பார்ப்பது. கிதியோன் இதை செய்தான், வெற்றி பெற்றான். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம மூளை சொல்லும்,
அதெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சது, அதெல்லாம் ஒன்று பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அவ்வளோதான், ஸ்தோத்திரம், டார்கெட் அவ்வளோதான், நீ என்னமோ பெரிய டார்கெட் வச்சுருக்க, முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, ஆனால் தேவன் என்ன செய்தார் பாருங்க, 8ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசி அனுப்பினார். அந்த தீர்க்கதரிசி இயேசு என்பதை குறித்து வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கவனிங்க, அங்கே வந்த தீர்க்கதரிசி 11ஆம் வசனத்தில் ஒரு தேவதூதன் வருகிறார். முதலாவது 8ஆம் வசனத்தில் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். இரண்டாவது ஒரு தூதனை, அந்த தூதன் இயேசு கிறிஸ்துவாம். அன்றைக்கே ஆண்டவர், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அவர் நேரடியாக இருக்கிறார். அன்றைக்கெல்லாம் நமக்கு ஒரு என்ன சொல்லலாம், அவர் இயேசு அங்கேயே வந்து அவனுக்கு உதவி செய்ததை சொல்லப்பட்டு 12ஆம் வசனம், சத்தமா சொல்லுங்க, முடிக்க போறேன். கர்த்தர் என்னோட இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாசம் கர்த்தர் என் குடும்பத்தோட இருக்கிறார். கர்த்தர் என் பிசினஸோட இருக்கிறார். கர்த்தர் என் ஊழியத்தில் இருக்கிறார். ஆகவே நான் யார்? பலவீனன். பெண்கள் என்றால் பலவீன பாண்டம் சொல்லக்கூடாது. அவங்க யாரை சொல்லட்டும், ஆண்டவர் சொல்றத சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து பாவியே அப்படின்னு ஒரு இடத்துலையும் யாரையும் பாவம் செஞ்சவங்களையும் பாவியேன்னு கர்த்தர் சொல்லல, மகளேன்னு தான் சொன்னார். சில ஊழியக்காரனுக்கு புரிய மாட்டேங்குது. செய்த தவறை சொல்லி காட்டல ஆண்டவர், ஜாடையா பேசல, மகளேன்னார். அவன் கல்லெறிய ரெடியா இருக்கான், ஆனால் அவளை பார்த்து மகளேங்கிறார். அப்புறம் எல்லாம் போன பின்னாடி அப்புறம் இனி பாவம் செய்யாதம்மா அப்படின்னு அந்த வார்த்தை மகளேன்னு சொன்ன உடனே அவ அன்றைக்கே ரட்சிக்கப்பட்டிருப்பா. ஆமென். அந்த வார்த்தையை பாருங்க. ஆகவே என்ன சொல்றேன்னா, தேவன் பார்ப்பது வேறு, மனிதன் பார்ப்பது வேறு. மனிதன் பார்க்கிறான் கிதியோனை வீக் மேன், ஃபியர் மேன், டவுட் மேன். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார், பின்னாடி சத்தம் வரட்டும், கொஞ்சம் கையை காட்டுங்களேன். ஆமென். அப்படி சொன்னீங்கனாலே கைக்குள்ள பேலன் வந்துடும். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் இங்கே தான் இருக்கணும், ப்ரைஸ் தருவேன். வந்து மாட்டிக்கிட்டேன் டீச்சர்கிட்ட வந்து உட்காந்துட்டான். டியூஷன் டீச்சரா, சண்டே ஸ்கூல் டீச்சரா? சரி, அவங்க ஒரு நல்ல கவர்மெண்ட் டீச்சர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களும் பாளையங்கோட்டை. கர்த்தர் நல்லவர். என்ன சொல்ல வரேன்னா, ஓ ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் மற்றதெல்லாம் வாசிங்க. 14ஆம் வசனத்தில் உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. யார் என்னமோ சொல்லட்டும், நான் அல்லவா. சத்தமா சொல்லுங்க. கிதியோன் சொன்னாரு முடியாத ஆண்டவரே. அவர் சொல்றார் நான் அல்லவா, உன்னை நான் அனுப்புறேன். இல்லை முடியாத ஆண்டவரே அவங்க சொல்றான். ஆண்டவர் சொல்றார் நீ வா அப்படிங்கிறார். வேகமாக வீட்டில் போய் வாசிங்க. நீ வாப்பா, நான் பார்த்துக்கிறேன். நீ வாப்பா, இன்றைக்கு இந்த ஆராதனையில் முன்னாடி வா. ஏதோ வந்த அப்படி உட்காந்துட்டு போயிட்டேன், இன்னைக்கு என்ன என் பக்கத்தில் நெருங்கி வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர போகிறீங்க? ஹல்லேலூயா. அவர் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய ஆண்டுடைய அழைப்பை பாருங்கள். இந்த பலவீனமான இருக்கிறவனை பார்த்து அழைப்பு, அவனுடைய அழைப்பு, அவருடைய வாக்களிப்பு, அவனுடைய அன்பளிப்பு. அல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு 3 வச்சிருக்கிறார். சொல்லுங்க. அழைப்பு, வந்துருங்க. நல்லா இருக்கும் போதே வந்துருங்க. ஸ்தோத்திரம். கை கால் நல்லா இருக்கும் போதே ஆண்டுகிட்ட வந்துருங்க. அழைப்பு. இரண்டாவது வாக்களிப்பு, வாக்கு தத்துவம். மூன்றாவது அன்பளிப்பு. அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு இந்த மாதம் இந்த 3 கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம் விசுவாசத்தோட. ஓ ஹல்லேலூயா. ஓ glory to God. ஆமென். ஸ்தோத்திரம். பிரசங்க நிறுத்த முடியல, ஆனாலும் நான் இதோட முடிக்க விரும்புகிறேன். உங்கள் விசுவாசம் குறையும் போது, மைனஸ்க்கு வரும்போது, சோர்வு அதிகரிக்கும் போது, பக்தி தளரும் போது, நீங்கள் உடனே செய்ய வேண்டியது, நீங்கள் தடுமாறும் போது, திரும்ப எழும்ப முடியல, இந்த பாவத்திலேருந்து எழும்ப முடியல, இந்த சூழ்நிலையிலேருந்து நான் எழும்ப முடியல அப்படின்னு
நீங்கள் தடுமாறும் போது கிதியோனை எழுப்பினவர் உங்களையும் எழுப்ப வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணுவோம். உட்காந்துட்டேன் நின்றுனா உடனே காணிக்கை போட ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால் காணிக்கை போய் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்களா? சரி, ஒரு எல்லோரும் வலது கரத்தை உயர்த்துங்க. புதுசாக வந்திருக்கிற எல்லாருடைய கை உயர்த்தட்டும். வளர்ந்து ரொம்ப முக்கியமான ஜெபத்தில் நீங்கள் யார் அசால்ட்டாக கண்ணை திறக்கக்கூடாது. தம்பி கை தூக்கலை, அவரை கேட்டு தான் கை தூக்குவீங்களோ? ஃப்ரெண்டை எல்லோரும் வலது கரத்தை உயர்த்துங்க. நானும் சேர்ந்து தான். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி என்னோட கண்ணை மூடி சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய பலவீனத்திலே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய சுகவீனத்திலே என்னை சுகப்படுத்துங்க ஏசப்பா. என் சோர்விலே என்னை உற்சாகப்படுத்துங்க ஆவியானவரே. என் வீழ்ச்சியிலே எழும்பி நிற்க வைங்க ஆண்டவரே. கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதத்திலே நிறைவேற்ற வல்லவர். ஆமென். எழும்புவோம், எழும்புவோம். நம்ம எல்லாரும் எழும்புவோம். ஹல்லேலூயா. காணிக்கை நேரம். காணிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருங்க. நேரம் குறைவா இருக்கு. கர்த்தருடைய பந்திக்கு உதவி செய்கிறவங்களும் அடுத்த வேகமாக சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். கொஞ்சம் வேகம். காணிக்கை வேகமாக எடுக்க. உள்ளே போய் எடுக்க வேண்டாம். நீங்கள் அப்படி கொடுத்தா காணிக்கையில் உதவி செய்கிற சகோதர சகோதரிகளுக்கு நன்றி. கர்த்தருடைய பந்தி வாருங்கள். Glory to God. Hallelujah. Jesus. Praise God. பாஸ்டர்மா ஹெல்ப் பண்ணுங்க. இந்த நோட்டீஸ் வாங்காதவர்கள் போகும்போது வாங்கி செல்லுங்கள். ஒரு நபரை அழைத்து வாருங்கள். புது நபர் புதுசாக. ஏன்னா ஒரு நல்ல தேவ மனுஷன். இந்த மீட்டிங்கை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மாதத்தில் ஒரு ஆராதனைக்கு மாத்திரம் வருகிறவர்கள் சிலர் இருக்கிறீங்க. தயவுசெய்து அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. தேவன் தந்திருக்க ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்காக. சிரமத்தோடு நாம் செய்திருக்கோம். கர்த்தருடைய பந்தி வருகிறது. சபை மூப்பர்கள், லீடர்ஸ், பொறுப்பாளர்கள் கொண்டு வராங்க. பிரதர் கொண்டு வாங்க. தேங்க்யூ சிஸ்டர். அம்மா ரொம்ப நன்றி. பிரதர் ரொம்ப நன்றி. எல்லாரும் கிடைக்கும் வரை காத்திருங்கள். மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள் எந்த திருச்சபை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாரும் அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க புதுசாக வந்திருப்பாங்க, அவங்க கையில் கொடுத்துடாதீங்க. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. இந்த ஃபோன் மூலமாக, கூகுள் பே, பேங்க் மூலமாக பணம் அனுப்பிட்டேன். இப்போ பாருங்கள் நிறைய ஃபோன் காணிக்கை வந்துட்டே இருக்குது. இதில் அப்படி உதவி செய்கிறவங்களுக்காய் ஸ்தோத்திரம். காணிக்கை நேரம் இனி நம்முடைய சர்ச்சில் இருக்காது. நீங்கள் இதுலேயே அதிகமான பேர் காணிக்கை அனுப்பிட்டு இருக்கிறீங்க. இந்த நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பிரசங்கம் பண்ணி நல்ல ஜெபம் பண்ணலாம் பாருங்கள். அதுதான் நல்ல காரியம். கர்த்தருடைய பந்தி வேகமாய் செல்லட்டும். இந்த சைடு வந்துதா போயிருக்காங்களா? சீக்கிரம் வேகமாக ஒரு பாடலை கேட்க போகிறோம். எல்லாரும் கிடைக்கும் வரை ஜெபத்தோடு இருப்போம். பலவீனத்தில் பல நீரே, நான் தேடும் பொக்கிஷம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. உமையெல்லாம் எனக்கு யாருண்டு, உமையே என்றும் பற்றிடுவேன், எனக்கெல்லாம் நீரே. பலவீனத்தில் பல நீரே, நான் தேடும் பொக்கிஷம் நீரே, எனக்கெல்லாம் நீரே.
சத்தமா எங்கள் இயேசுவே ஜீசஸ் ரட்சகரே பாத்திர நீரே பாவங்கள் அனைத்தையும் சுமந்தீரே உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன் எனக்கெல்லாம் நீரே உம் கரத்தால் என்னை தூக்கி நீ உலர்ந்த என்னை உயிர்ப்பித்து எனக்கெல்லாம் நீரே பாவங்கள் அனைத்தையும் சுமந்தீரே எனக்கெல்லாம் நீரே உம் கரத்தால் என்னை தூக்கி நீர் உலர்ந்த என்னை உயிர்ப்பித்து எனக்கெல்லாம் நீரே இயேசுவே என் ரட்சகரே பாத்திர நீரே இயேசுவே 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 என் ரட்சகரே பாத்திரன் இயேசுவே என் ரட்சகரே பாத்திரன் நீரே கிடைத்திருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு பிற்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாகிய அப்பம் கிடைத்திருக்கிறதா? அது அடையாளமா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாகிய திராட்சை ரசம் எல்லாரும் கிடைத்திருக்கிறதா? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் யாராவது கிடைக்காமல் இருக்குமானால் நீங்கள் கைகளை உயர்த்தினால் உடனே கொடுப்பார்கள். அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து அதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், நான் வரும் அளவும் இதை நினைவு கூறுங்கள் என்றார். அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவர்கள் தங்களை தாங்களே சோதித்தறியாமல் ஒப்பு கொடுக்காமல் அவசரப்பட்டு எடுக்கிறவர்கள் அநேகர் பலவீனர்களாயிருக்கிறாங்க. அநேகருக்கு வியாதி வந்திருக்கு, அநேகர் மரித்தும் போயிருக்கிறார்கள். நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சரீரமாகிய அப்பத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலுவையில் உயர்த்தப்பட்ட அந்த இயேசுவின் சரீரத்தை உயர்த்துங்க. எல்லாரும் உயர்த்தி, நேக்குக்காரன் உயர்த்தாமல் இருக்கு, நல்ல மேலே உயர்த்துங்களேன். நல்ல அப்பம் தெரிய மாட்டேங்குது, நிறைய கரையும் கை நல்லா உயர்த்து. கொஞ்ச நேரம் கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டுடைய சரீரத்துக்கு உயர்த்தி காட்ட வெக்கப்படாதீங்க, உயர்த்துங்க நல்லா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேர்ந்து புசிப்போம். இரண்டாவது அவருடைய திராட்சை ரசமாகிய ரத்தமாகிய திராட்சை ரசத்துக்கு அடையாளமாக யாவரும் சேர்ந்து ஸ்தோத்திரத்தோட பானம் பண்ணுவோம். திறக்க முடியாதவர்களுக்கு பக்கத்தில் ஹெல்ப் பண்ணுங்க. வயதானவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. டஸ்ட்பினில் போட வேண்டாம், போகும்போது உங்கள் அருகில் பக்கெட் வச்சுருக்காங்க, அப்புறம் போட்டால் போதும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களெல்லாம் தள்ளிட்டு வெளியே வராதிங்க. இருக்கிற இடத்துல கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு தந்திருக்க ஒரு நல்ல நேரம். பாஸ்டம் அவர்கள் முன்பாக வந்து இந்த ஜெப நேரத்திலே நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சத்தமாக. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பலவீனத்தோடு வந்தாய், இப்போ பலத்தோடு நீ போக போகிறாய். பயத்தோடு வந்தாய், உன்னை தைரியப்படுத்தி கர்த்தர் அனுப்ப போகிறார்.
ஓ, பல கேள்வியோடு இந்த இடத்துக்குள்ளே வந்தாய். பல டவுட் உனக்கு இருந்தது, அதுக்கு பதிலை கர்த்தர் தந்திருக்கிறார். ஓ, நல்ல இயேசுவே பதில். சத்தமா சொல்லுங்க, இயேசுவே பதில். ஆமென், ஹalleluya. எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவ்வளவுதானா ஆண்டவர்? இவ்வளவுதான் நேசிப்பீங்களா? ஓ ரக்கபலதரப, ஹalleluya, ஸ்தோத்திரம் ஜீசஸ். காணிக்கை ஆசீர்வதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான ஆண்டவரே உயிர்த்த இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி ஸ்தோத்திரம். சொல்கிறோம். 7 மாதங்கள் எங்களை கண்மணி போல காத்து நடத்தி வந்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் பாடின பாடல் பிரகாரம் சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் எங்களை விட்டு கொடுக்கல ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கிருபை மேல் கிருபை தந்து எங்களை நடத்துனீங்கப்பா. இந்த புதிய மாதத்தில் எங்களை கொண்டு வந்து இந்த உயிர்த்த இந்த நாளிலே உம்மை மகிமைப்படுத்த நீங்கள் செய்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 8வது மாதம் எப்படி இருக்க போகிறதோ என்று சொல்லி கலக்கத்தோடு நாங்கள் வந்தோம். ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுத்து திடப்படுத்தி ஸ்தோத்திரம் எங்களை வழி நடத்துகிறதற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவா என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும், ஆகாதவர்கள் என்று இருந்தாலும், பலவீனர்களாய் இருந்தாலும், என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். இயேசு எங்களோடு இருக்கிறீர். ஆமென். அதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you. ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறவர், அதிசயமாய் நடத்துகிறவர், பலவீனத்திலே பலன் கொடுக்கிறவர், தேவை நேரத்திலே சந்திக்கிறவர் தேவன் எங்களோடு கூட வருகிறதற்காய் நன்றி அப்பா. உமது கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் ஆண்டவரே எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவீராக. உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்திலே பதிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். அவைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் போகிறோம், எங்களோடு இருங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. சுகமாய் கொண்டு வந்தீங்க, சுகமாக கொண்டு போங்க. ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்களை கட்டுவீராக, சமாதானத்தை கட்டளையிடுவீராக, பிசினஸை ஆசீர்வதிப்பீராக, நல்ல சுகத்தை கொடுப்பீராகப்பா. சத்ருவின் எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஓ, வெற்றி மேல வெற்றி இந்த மாதத்திலே தேவன் கட்டளையிட போறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னீரேன். ஆமாண்டவரே, எங்களுக்காக யுத்த வீரராய் முன் செல்லுகிறதற்காய் நன்றி தகப்பன். எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், டீனேஜ் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். படிப்பில் கூட இருங்க, வேலை ஸ்தலங்களில் கூட இருங்கப்பா. வயதான பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. அண்ட் குடும்ப தலைவர்கள் மேல் உம்முடைய கரம் இருக்கட்டும், குடும்ப தலைவிகள் மேல் உம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா. குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி இந்த மாதத்தில் அற்புதங்களை செய்து வழி நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆராதனை தெய்வ செய்திகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததற்காய் நன்றி. காணிக்கை ஆசீர்வதிங்கப்பா. ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். Thank you.